பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். கரூர் நெரிசல் மரணங்கள் நடந்து ஒரு மாதத்தை தாண்டி விட்டது. இதையெல்லாம் தாண்டி, அதாவது இதில் விஜய் மீது நமக்கு கோபம் வருவதற்கான காரணம், அந்த சம்பவம் நடந்த 2 நாட்கள் கழித்து விஜய் பொறுப்பே இல்லாமல் சவடால் விட்டு முதலமைச்சரை வம்புக்கு இழுத்து பழியை மடைமாற்றி எந்த பொறுப்பையும் தான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சினிமாத்தனமாக பஞ்ச் டயலாக் பேசிய அந்த வீடியோவின் மீது தான் முதல்ல இதுல பிரச்சனைக்குரியதாக மாறியதுங்கிறது. அதுதான் ஒரு எத்திக் இல்லாமல் ஓடுனது, இதெல்லாம் ஒரு கோபம் இருந்தாலும் அதுக்கு பிறகு எதிர்கொள்றது ப்ராப்பரான எனக்கு பொறுப்பு என்னுடையதான் சொல்லி எதிர்கொண்டிருக்கணும். ஆனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படி இப்படி சவடால் விட்டது இத்தனை நாட்கள் கழித்து இதை தனி இந்த பக்கச்சார்பெல்லாம் இல்லாமல் யோசித்து பார்க்கணும்னு நினைச்சா கூட ஒட்டுமொத்தமாகவே விஜயுடைய அரசியல் என்பது, இப்போ வைகோ ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார், எம்ஜிஆர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார்னா அவங்களுக்கு நேரடியாக ஒரு அதிகார போட்டி, ஒரு பவர் பாலிடிக்ஸை திமுகவுக்குள்ளிருந்து நடத்தி அதன் தலைமையை பிடிப்பதில் தலைவரோடு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு வெளியே வர்றாங்க, மோதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஜய்க்கும் திமுகவுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைன்னு ஒன்று உண்டா? தமிழ்நாட்டை திமுக தான் சீரழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது விஜயுடைய எண்ணமா? அது உண்மையா? அப்படி அவராவது சொல்லுகிறாரா? அவர் சொல்றது என்னன்னா, பாஜக கூட நீங்க இணக்கமா போறீங்க ரகசிய முறையில, அதனால உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால நீங்க எனக்கு அரசியல் எதிரி, என்னுடைய கொள்கை எதிரியோட நீங்க பின்வாசல் வழியா உறவு வச்சிருக்கீங்க, அதனால உங்களை எனக்கு பிடிக்கல. அதாவது நேரடியாக இவருடைய திமுக சொல்லக்கூடிய கொள்கையில எந்த அந்த கட்சியுடைய பேச்சாளர்கள் டிபேட்ல பேசுறானுங்க, நாளைக்கு நாங்க திமுக கூட கூட்டணி வைப்போம், ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை அளவுல பெரிய வேறுபாடு கிடையாது, ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக அவர் முதல் மாநில மாநாட்டிலையும் சரி, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டிலாலும் சரி, அதுக்கு பிறகு நடந்த 2வது இதுலையும் அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன, நீங்க பாஜகவோட ரகசிய உறவு வச்சிருக்கீங்க, நாங்க பயங்கரமான பாஜக எதிர்ப்பாளர், அதனாலதான் அவங்க மேல எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி இப்பயும் சொல்லிட்டு. அப்போ இது தன்னுடைய மண்டபத்தை இடித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு கதையை கட்டி அதை தனிப்பட்ட காரணமாக, திமுகவுக்கும் விஜயகாந்துக்கும் மிக நெருக்கமான உறவு உண்டு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எல்லாரையும் திரையுலகில் அத்தனை பேரும் பயந்த போது கலைஞருக்கு விழா எடுத்தவர் விஜயகாந்த். விஜயகாந்துடைய நண்பர்களாக அறியப்பட்ட தியாகு, ராதாரவி போன்றவர்கள்லாம் திமுகவுல, வாகை சந்திரசேகர் போன்றவர்கள் திமுகவுல நிர்வாகிகளாக இருப்பவர்கள். இப்படியெல்லாம் இருந்த விஜயகாந்துக்கு திமுகவை கலைஞரை எதிர்ப்பதற்கான காரணமே இல்லை. ஆனா அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கியில் நான் ஒரு பங்கை பிரிக்க வேண்டும்னு வரும்போது அவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறார். திமுகவை எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னு தேடி அவர் கண்டுபிடிச்சதுதான் என்னுடைய மண்டபம் ஒரு பகுதி இடிக்கப்படுது. இப்ப வரைக்கும் அந்த மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டுல இருக்கு. அது அப்படி வளையாம எப்படி போகும்னு யாராவது பேசுறாங்களா? இல்ல, அதுதான் கலைஞர்கிட்ட ஒரு பிளானோட அவர் கொடுத்தாரு, பிளான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. வந்தபோது கலைஞர் சொல்றாரு, என்ன பெரிய பிளானோட வந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு, நீயே கொடுத்துருக்க பிளான் படி பார்த்தாலும் மண்டபத்துக்கு வழியா தான் போகுது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீயே நீ எந்த இன்ஜினியர் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்கள வச்சு நீயே பேசி. இன்னொன்னு, தனிப்பட்ட சொந்த சொத்துக்கள் எத்தனை பேர் அந்த பகுதியில வைத்திருந்தவர்கள், விஜயகாந்த் அளவுக்கு கோடீஸ்வரனாக இல்லாதவர்கள் அந்த நிலத்தை இழந்துட்டு அதற்கான காம்பன்சேஷனை பெற்றுட்டு போவாங்க. விஜயகாந்துக்கு கலைஞரை நேரடியாக பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தால, அந்த காலகட்டத்தில் இருக்குங்கிறனால அந்த மண்டபத்தை விட்டு கொடுங்க, எங்க மண்டபத்துல மட்டும் இடிக்காதீங்கன்னு கேட்கறது எந்த விதத்துல அரசியல் ரீதியாகவும் சரி, விஜயகாந்தோட இமேஜ் ஒண்ணு இருக்குல்ல, என்னதான் இருக்கட்டும் நல்ல மனுஷன்யா அப்படின்னு சொல்ற இமேஜுக்கு அது ஒத்து வருதா? இப்போ சிபிஎம் கட்சி இருக்கு, மெட்ரோ இப்போ 2ஆம் கட்ட மயிலாப்பூர் வழியெல்லாம் வருதுன்னு வச்சுங்க, ஆழ்வார்பேட்டை அந்த ஏரியா பக்கம் மெட்ரோ வருதுன்னொடனே உடனே முதல்ல அன்றைக்கு டிகே ரங்கராஜா அறிவிப்பு கொடுக்குறாரு, எத்தனையோ பாரம்பரிய வீடுகள்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் மெட்ரோ கொண்டீங்கன்னா அது பெரிய பாதிப்புக்குள்ளாயிரும் அப்படின்னு காலத்தில் இறங்கி அதனால் எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி பேசுகிறாருல்ல. இது மாதிரி அந்த ஒட்டுமொத்த ஒரு மக்களுக்கான குரலாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் மண்டபம் அது இடிக்கப்படுது, அதனால நீ கொஞ்சம் பொறுத்தருங்க அப்படின்னு சொல்லி கேட்டது தான் அங்கே சிக்கலாச்சு. இப்படி உருவாக்குனது தான் திமுகவுக்கு எதிரான தன்னுடைய ரைவலரி. அது ரொம்ப நாளைக்கு எடுபடலை. ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவை எதிர்க்க வேண்டிய இலைக்கு தள்ளப்படுறீங்க. அதுக்கப்புறம் நடந்ததா நாடு பார்த்துச்சு, இதை விட்டுருவோம். இதே மாதிரியான இல்லாத ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்குவதுதான் பாஜகவின் திட்டத்திலோ அல்லது விஜய் பின்னிருந்து இயக்குவர்களாலேயோ தன்னுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களை திமுகவுடைய வைரிகளாக மாற்றுவதற்கு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த 1.5 வருஷ இவருடைய அரசியல்லையும்
திமுக மீது இவர் வன்மத்தை கக்குவதற்கு திமுக என்ன செஞ்சது, இவருக்கு இவ்வளவு காண்டு வர அளவுக்கு அது என்ன செஞ்சதுங்கிறக்கான விடையே யாருகிட்டயுமே. மண்டபம்லாம் சுத்தமா அது பாட்டு நிம்மதியா தான் இருக்கு. நீயே பயன்படுத்துறது இல்ல. மகாபலிபுரத்துல பிரைவேட் ரெசார்ட்ல போய் நீ இப்ப போடுறே தவிர சோபா சந்திரசேகர் மண்டபத்தை யூஸ் பண்றது 2 மண்டபம் இருக்கு சென்னையில, அதுல பயன்படுத்துறதுல என்ன பிரச்சனைனா இவங்க ரசிகர்கள் வந்தாங்கன்னா சொந்த சொத்தை உடைச்சிருவாங்க. அதுல எல்லாம் விவரமா இருக்காரு. சோ இப்படி ஒன்றை உருவாக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 1 மாசம் கடந்து இன்றைக்கு அஜித்குமார் ஒரு நேர்காணல் ஒன்றை கொடுக்கிறார். இந்த நேர்காணலுக்கான தேவை பொதுவா அவர் வெளியவே வரமாட்டார். அஜித்குமார் நேர்காணல் கொடுப்பதோ படத்துடைய ப்ரொமோஷன் செய்வதோ எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த நேர்காணலில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் நேற்று இரவிலிருந்து விவாத பொருளாக இருக்கின்றன. இதற்கும் இந்த 1 மாச காலம் கழிச்சும் இவன் திருந்தாமல் இருப்பதற்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு. அதாவது அஜித்குமார் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை எல்லாம் கலைத்து விட்டார் அப்படிங்கிறது அப்போதே பத்திரிகையாளர்களால் பாராட்டப்பட்ட, ஒட்டுமொத்தமா அது ஒரு நல்ல விஷயம்தான், பசங்களை பொழப்ப பார்க்க சொல்றாரு அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அஜித்குமார் தன்னுடைய பட ப்ரமோஷனுக்கு வருவதில்லை, ஆடியோ லான்ச்சுக்கு வருவதில்லை, அந்த தொழில் தானே அவருக்கு இவ்வளவு புகழையும் பணத்தையும் கொடுக்குது, அது கூட வரமாட்டாரா? வருஷத்துக்கு 2 படம் நடிக்க மாட்டாரா? இதையெல்லாம் ஒரு குறைபாடாக குற்றச்சாட்டாக, அதாவது சொந்தமா வருமானம் நடிச்சா வருமானம் வரப்போகுது, அவர் வந்து ப்ரமோஷனுக்கு வந்து வருமானம் வரப்போகுது, எல்லா வகையிலும் வந்து லாபம் வரக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மனிதன் விட்டு விலகி போறது இவங்களுக்கு கடுப்பாகுது. மிரட்டுறாங்க, வரமாட்டியா அப்படின்னு. இல்ல ஒருத்தன் மட்டுமாவது யோக்கியனா இருந்துட்டா அப்ப சைட்ல திரும்பி எல்லாரையும் பாக்குறாங்கல்ல, அது அவனுங்களுடைய பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒரு தொழில், அந்த தொழில்ல எல்லா நடிகர்களும் இதையெல்லாம் செய்யறாங்க, இவர் மட்டும் செய்யலைன்னா அதுக்கு பின்னாடி என்ன திமிரா அப்படின்னு எல்லாம் சொன்னார்கள். இதையெல்லாம் தாண்டி அவருடைய சிவிக் சென்ஸ் இருக்குல்ல, அவர் ஒரு யூரோப்பியன் சிவிக் சென்ஸ் உடைய வாழக்கூடிய ஒரு மனிதர். இதை வந்து அவர் சரின்னு நினைச்சு ஒண்ணு பண்றாரு. அவர் செய்வதற்கெல்லாம் தன்னளவு ஒரு காரணம் வச்சிருக்காரு. அந்த காரணம் நியாயமானதுன்னு அவர் நம்புறாரு. ரசிகர் மன்றத்தை கலைத்ததாகட்டும், பொது வெளியில் இது மாதிரியான கூட்டம் கூட்டி படங்களுக்கான ப்ரொமோஷன் செய்வது, ஆடியோ லான்ச் பண்ணுவது, இதெல்லாம் அவர் விரும்பலை, அதை செய்ய மறுப்பதற்கும் பின்னால அவர் ஒரு தீர்மானமான காரணங்களை வைத்திருக்கிறார். எங்கேயோ ஒரு ஏரியால கடவுளே அஜித்னு கோஷம் போடுறாங்க, அந்த வீடியோவை பார்த்தா உடனே ஒரு அறிக்கை விடுறார், இதை செய்யாதீங்க அப்படிங்கிறார். இது கோவில் இதை பண்ணக்கூடாதுங்க, ஸ்பாட்லயே வந்து அதை திருத்தறார், இது செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அது எவ்வளவு தவறானதுன்னு அவருக்கு ஒரு பார்வை இருக்கு. இதைத்தான் அவர் தொடர்ச்சியா பண்றார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், கோடிக்கணக்கான பேர் சென்னையை நோக்கி வருவார்கள், இந்த கனவோட தான் வராங்க. நம்மளை பார்த்தா கதை விசில் அடிக்க மாட்டாங்களா, நம்மளை தேடி 10 பேருக்கு ஓடி வர மாட்டாங்களா, இவ்வளவு பேர் வந்து வந்த நகரம் இது. இப்படி ஒரு நகரத்துல இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இதை வந்து மறுதளிச்சுட்டு வெளியில நிக்கிறாருங்கிறது ஒரு இது. இத்தனை நாளும் அவர் ஒரு காரணத்தோடு செய்த விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் தன்னுடைய சுயநலத்தோட, அதாவது இவ்வளவு சோறு போடக்கூடிய இவ்வளவு வசதியும் வாய்ப்பையும் கொடுத்த தொழிலை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தயாரிப்பாளருக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் கொடுக்கும் விதமா இப்ப ப்ரமோஷனுக்கெல்லாம் வரலாம், ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வரலாம், ஆனா அவ தவிர்க்கிறதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு இருமாப்பும் திமிரும் இருக்கு, இப்படி எல்லாம் எழுதுகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி பொது வெளியில் சிவிக் சென்ஸோடு அவர் நடந்து கொள்வதை, அவரை வில்லனாக்கி சிவிக் சென்ஸ் தவறி நடக்கக்கூடிய ஆட்களை விக்டிம்களாக மாற்றக்கூடிய வேலையிலையும் செய்யறாங்க. இதெல்லாம் அவருக்குள்ள குமைந்து கொண்டே இருந்த விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த நேர்காணலின் வழி இது அத்தனைக்கும் ஒரு பதிலை சொல்லுவோம். இது நம்மை பார்க்கக்கூடிய நம்மை விரும்பக்கூடிய ரசிகர்களுக்கான செய்தியாவது போய் சேரட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பகுதியா பிரிச்சா பாதி பேர் விஜய் ரசிகர்களாக இருப்பார்கள், மீதி பேர் வந்து அஜித் ரசிகராக இருப்பார். இன்னும் சொல்ல போனா ஆண்கள்ல அஜித்துக்கு ரசிகர்கள் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பேச்சு, நாம் சொல்லக்கூடிய செய்தி ஒரு ஸ்டேட்மெண்டாக போய் சேரட்டும்னு தான் இந்த நேரத்துல அவர் இந்த நேர்காணலை கொடுத்த. ஏன்னா அந்த நேர்காணலை எடுத்த அம்மையார் வந்து அவங்க ஒரு கேள்விகளை கேட்கிறாங்க. உண்மையில அவர்கள் கேட்ட கேள்வியின் வழி இந்த நேர்காணல் போனதாவே பார்க்க முடியாது. முதல் 2 கேள்விகளை தாண்டி அந்த நேர்காணல் இப்படித்தான் செல்ல வேண்டும், இதுல இதெல்லாம் தான் பேச போறாங்க, அஜித்தே வந்து முடிவு பண்ணிட்டார், டைரக்ட் பண்ணிட்டார், ஒரு முடிவோட நீங்க வந்துட்டு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சினிமா ரசிக வெறி என்பது தனிப்பட்ட முறையில் தன்னை எப்படியெல்லாம் பாதித்திருக்கின்றன. ஏன்னா கோடிகளில் புரளக்கூடிய இத்தனை நட்சத்திர அந்தஸ்துடன் வாழக்கூடிய நபர் வந்து, நான் என்னால வந்து பாண்டி பஜார்ல நடந்து போக முடியல, பீச்ல வாக்கிங் போட முடியல, என் குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் மற்ற தாய் தப்ப மாதிரி விட முடியலங்கிறதெல்லாம் சொன்னா எவ்வளோ பாவம், மிகப்பெரிய தியாகம் தான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும்.
அது அப்படிதான் பார்க்கப்படும். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இப்படியே இவரே சொல்லியிருந்தாலும் கூட இது ஒரு பெரிய தியாகமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படும். ஆனால் அவர் எந்த புள்ளியில அதெல்லாம் சொல்றாருன்னா, இது மாதிரி டபுள் எட்ஜ்டு சோடா தான், இருமுனை கத்தியாகத்தான் இந்த சினிமா செலிபிரிட்டி தன்மை என்பது இருக்கிறது. இதையெல்லாம் நாங்க இழக்கத்தான் செய்யறோம். இதையெல்லாம் தாண்டி இவர்களை பார்த்தா கை கொடுக்கிறோம், இவர்கள் கூட்டத்தை கலைந்து போக வைப்பதற்கு ஒரு 4 போட்டோ எடுப்பதோ கை கொடுப்பதற்கோ வந்தா பிளேடை மடித்து வைத்து ஒருத்தன் கீறி விடுறான். இதெல்லாம் நான் போய் வெளியே எங்க போய் சொல்றது? அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பை பல பேர் பலவிதமாக வெளிப்படுத்துறாங்க. அது அவரு பெருந்தன்மையால சொல்றாரு. பிளேட வச்சு கிழிக்கிறதுல எந்த அன்பும் கிடையாது. அது அவரை பிடிக்காத அவருடைய ஹேட்டர்கள், இன்னொரு நடிகருடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய சில்லறைத்தனமான வேலை. இதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என் வண்டிக்கு முன்னாடி பைக்கை கொண்டு வந்து போட்டு போட்டோ எடுக்கணும்னு கேக்குறீங்க. நீ என் ஃபேன் தானா? நீ போட்டோ எடுத்துட்டு போயிருவியா? இல்ல இந்த பிளேடு போட்டவங்க மாதிரி எதையாவது செய்வியா? எந்த நம்பிக்கையில நான் வண்டியை விட்டு இறங்குறது? நான் வண்டி எங்க நிறுத்துறேன்னா எனக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் வரும், ஆபீஸுக்கு வேலைக்கு போறவங்க வருவான், எத்தனையோ பிரச்சனைகளில் போறவங்கள அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வராதா? இதெல்லாம் பேசிக் சிவிக் சென்ஸ் இல்லையா? இதற்கெல்லாம் நான் ஒத்து வரவில்லை என்றால் என்னை வில்லனாக்குகிறார்கள். இன்னும் கூடுதலா இன்னொரு சம்பவத்தையும் சொல்றார். ஓட்டு போட வந்த பொழுது போலிங் பூத் வாசல்ல என்னோட செல்ஃபி எடுக்க ஒருத்தர் முயன்றார். நான் அந்த போனை வந்து புடுங்கிட்டேன். எந்த மீடியாவுமே நான் பிடுங்கியதை பத்தி புடுங்குறதுல ஒரு அரகன்ஸ் இருக்கு. அஜித் வந்து அவ்வளவு வெடுக்குன்னு புடுங்குறாரு. ஏன்னா அதற்கு கொஞ்சம் முன்புதான் வந்து சிவகுமார் ஒருத்தருடைய போனை புடுங்கினதை ஒரு வைரல் ஆகணும். அவருடைய வயது என்ன, அவர் செய்தது என்னங்கிறதெல்லாம் அது தனிப்பட்ட உரிமை. அவர் போன தலைமுறைக்கு முன்னைய தலைமுறையுடைய மனிதர். அவர் செஞ்சதை இப்படி எல்லாம் பண்ணாங்க. அஜித் அதை ஒருவருடைய போனை புடுங்கின உடனே அவரை வில்லனாக்கி, அரகன்ஸின் உச்சத்தில் அஜித், ஒரு ரசிகன் ஆசையா போட்டோ எடுக்க வந்து அதை புடுங்குறாங்கிற மாதிரி இந்த மீடியா வந்து போக்கஸ் பண்ணுது. உண்மையில் ஒரு போலிங் பூத் வாசல்ல எழுதி போட்டிருக்காங்க, இங்க போட்டோகிராஃப் வீடியோகிராஃப் எல்லாம் எடுக்க கூடாது, மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு போட்டிருக்காங்க. இதற்கு மேல என்னை பார்த்து ஒருத்தன் போட்டோ எடுக்க வந்தான்னா அதை நான் தடுக்கணுமா வேணாமா? அப்ப சிவிக் சென்ஸோடு செயல்பட்ட என்ன வில்லனாக்கி இந்த தப்பா செயல்படுற ஒருத்தனை வந்து விக்டிமாக்கி அவன் செய்வது சரின்னு சொல்றீங்கன்னா நாளைக்கு இது என்னவாகும்? ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு தியேட்டரையே ரணகலமாக்கி சீட்டுகளை எல்லாம் உடைக்கிறாங்க. இப்படி ஒரு கலையபரம் இந்த நடிகருக்கு தான் நடிக்கிறதுன்னு ஒரு மீடியா சொல்லுவதன் மூலமாக அவருக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களுக்கு இந்த மீடியா சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதே மாதிரி நீயும் போய் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு உட, அப்பதான் அந்த ரேஸ்ல உங்க தலைவரும் அவங்க தலைவருக்கு ஈக்குவலா இருக்காங்கன்னு பொருளாகும். இமயமலைக்கு போய் ஞானம் கிடைக்கிற மாதிரி ஆல்ப்ஸ் மலையில போய் ஐயாவுக்கு ஞானம் கிடைச்சு வந்து கொட்டிட்டு இருக்காருங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. அவர் வந்து ஒட்டு மொத்தமா உள்ளுக்குள்ள குமைந்து கொண்டிருந்த, டேய் நான் கரெக்டா தான்டா பண்றேன், கரெக்டா பண்ற என்னைய நொட்ட சொல்றீங்க பாத்தீங்களா, அதான்டா அம்மனமான ஊர்ல கோவணம் கட்டினவன் கோமாளிங்கிறனால தான்டா நான் துபாயிலேயே செட்டில் ஆயிட்டேங்கிற மாதிரி தான் அவரு சொல்றாரு. கேரியரின் உச்சத்தில் இருந்து செருப்பில் அடிப்பது இதுதான். எல்லாத்தையும் மீடியாவுடைய நமக்கு மேல மீடியா மேல காண்டில் இருக்கிறதுனா ஐயா தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், தப்பு பண்றவனை எல்லாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது இந்த பொருள்ல தான் வருது. இன்னொன்னு, பெரிய பெரிய கூட்டங்களை கூட்டி 140 கோடி பேர் வாழக்கூடிய இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல 1,00,000 பேரை கூட்டுவதாடா பெரிய விஷயம்? இத்தனை கோடி பேர் இருக்கானே, இதுல கூட்டுறதுங்கிறது நோ பிரைனர், அறிவே தற்குறித்தனம். கூட்டம் கூட்டி மாஸ் காட்டணும்னு நீ நினைச்சீனா நீ ஒரு தற்குறி அப்படிங்கறது ஆங்கிலத்துல சொல்லிட்டாரு. அதையும் வந்து இவங்க வந்து நான் தற்குறி, ஐயாவே சொல்லிட்டாரு நான் தற்குறி அப்படின்னு. கரூர் நெரிசல் விபத்துக்கு அந்த இண்டிவிஜுவல் பேரும் கூட இல்ல, அந்த இண்டிவிஜுவல் அந்த தனிநபர் மட்டுமா குற்றவாளி? ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இதற்கான பொறுப்பு இருக்குது. ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your clout. All this has to end. பொறுப்புள்ள மனிதன் இதைதான் பேசுவான். சிஎம் அதானங்க சொன்னாரு. அதுதான் சொல்ல, பொறுப்புள்ள மனிதர்கள் இப்படிதான் பேசுவாங்க. கூட்டத்தை ஊக்குவிக்கும், பெரிதாக காட்டும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கும் இதில் பங்குண்டு. கூட்ட நெரிசல் போன்ற நிகழ்வுகளில் விபத்துகள் இனி நடைபெறாமல் தடுக்க சமூகமும் ரசிகர்களும் சிந்திக்க வேண்டும். ஊடகங்களுக்கு 4 மிதி இடையில. கிரிக்கெட் போட்டிகளில் விபத்துகள் நடக்கவில்லை, சினிமா நிகழ்வுகளில் திரை நட்சத்திரங்களை சுற்றி மட்டும் ஏன் நடக்கிறது? இது ஒட்டுமொத்த சினிமா உலகையும் பேட் லைட்ல
ஹாலிவுட் நடிகர்கள் கூட இப்படிப்பட்ட ரசிகர்கள் நெரிசலை விரும்ப மாட்டார்கள். எதுவும் ஒரு நபரின் தவறு அல்ல, நாம் எல்லோரும் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறதா அவரு கோரா சொல்லக்கூடிய விஷயம். ஆனா விஜய் மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அஜித். விஜயை காப்பாத்துவதற்கு அஜித்தே சினிமால இருந்து எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால நீ என்ன வேணாலும் தெரியாத பிரச்சனையே கிடையாது. இவனுங்களுக்கு இவனுக்கு என்ன சொன்னாலும் இத மாத்தி தான் பேச போறானுங்க. அவனுங்க ஒரு புரோட்டோகால் வச்சிருக்கானுங்க. நீ என்ன நடந்தாலும் அது தங்களுக்கு ஆதரவானதாக நீங்க முதல்ல பரப்பி விட்டுறது. இந்த தற்கூரிகள் எத்தெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு வாத்து கூட்டம் மாதிரி பின்னாடி போகும். எவ்வளவுதான் அதாவது அஜித் சாதாரணமாக திரையில் பேசக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை வைத்து அதை தங்களைத்தான் சொல்கிறார், விஜய்தான் சொல்கிறார்கள் நினைத்து கொண்டு அஜித்தை கருவக்கூடிய ஆட்களான இந்த நாய்கள், இப்ப இந்த தற்குறிகள் இப்ப வந்துட்டு அஜித் செருப்பை கழட்டி நேரடியாக மூஞ்சியில் வீசி இருக்கிறார், சாணியை தொட்டு அடித்து இருக்கிறார். ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, ஐயா எங்க அடிக்கல, பொதுவா தான் வீசி இருக்காரு, எல்லாத்தையும் தான் சொல்லி இருக்காரு. கூட்டம் கூட்டுவதை மாஸ் என்று நினைக்கக்கூடிய தற்குறித்தனத்தை இப்போது யார் செய்து கொண்டிருக்கிறார்? கரூர்ல வேற ஊருக்கு போக வேண்டிய நீ கரூருக்கு அந்த வாரத்திலே கொண்டு வந்து கூட்டத்தை கூட்டணும்னு நினைத்ததுடைய பின்னணி என்ன? முதல் வாரம் கூட்டம் இல்ல, அடுத்த வாரம் உன்னுடைய வேல்யூ குறையுதுங்கன்னு பதற்றமாகி சென்னையில போற ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு நீ கரூருக்கு போற. இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கு? கூட்டம் கூட்டுவதுடைய முட்டாள்தனம்னே அவரு பேசிட்டார். தியேட்டர்கள்ல சீட்டை கிழிக்கிற வேலையெல்லாம் யாரு பண்ணுது? சீட்டு கிழிக்கிறது, சீட்டை உடைக்கிறது, தியேட்டர் நாசப்படுத்துறது, இது எல்லாமே இவங்கள தான் சொல்றாப்ல. இதையெல்லாம் செய்வது, இதற்கு ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இதெல்லாம் தான் ஒரு கட்டத்துல இப்படி 41 பேருடைய சாவாக விடுகிறதுங்கிறதான் அவருடைய கவலை. இப்போ நான் ஏன் இதையெல்லாம் பண்றது இல்லை தெரியுமா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, என்னை சுயநலமீன்னு சொல்லிக்கோங்க, தொழில் பக்தி இல்லாதவன்னு சொல்லிக்கோங்க, ஆனா என்னால 41 பேர் சாகல இல்ல. அதுதான் ஒரு கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நீங்க என் மேல 1008 நொட்டைய சொன்னீங்கடா, என்னாலயாடா செத்தாங்க? இப்படி ஒரு உயிர் கூட பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தானே நான் பண்ணினேன். ஆனால் என்னுடைய நிலைப்பாட்டை, என்னுடைய புரிதலை உங்களுக்கு விளக்க முடியல. அவர் நிம்மதியா தூங்கும் போது நிம்மதியா தூங்கணும்ல. திரையுலகிலிருந்து அஜித்துடைய ஆதரவு எங்களுக்கு, அவர் என்ன சொன்னாருன்னா, தனிப்பட்ட இந்த நபர் மட்டும் காரணம் இல்லைன்னு சொன்னதை வச்சுட்டு அவர் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுதான் முதலமைச்சர் சொன்னாரு, அரசியல்லையும் உங்களுக்கு ஆதரவா, எம்கேஎஸும் எங்களுக்கு ஆதரவுன்னே சொல்லிக்குங்கடா. இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, இப்படி எல்லாம் செய்தால் அஜித் தங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதா பொதுமக்களை நம்ப வைக்கிறது ரெண்டாவது, விஜய் ரசிகர்களை தற்கூரிகளை நம்ப வைக்க முடியும்னு சில பேர் நினைச்சுதானே அதை பண்றானுங்க. அஜித் நம்மளை ஆதரிச்சு தான் பேசியிருக்காருன்னு தற்கூரிகள் 15 வயதுல இருக்கக்கூடிய தற்கூரிகள் நம்புன்னு சொல்லி பேசுறாங்க. அஜித் ரசிகர்கள் இந்த நம்புவாங்களா? அவங்க தலைமை என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு புரியாதா? எந்த நம்பிக்கையில சொல்றாங்கன்னா, இதை சொல்ல இன்னைக்கு இப்படி சொல்றாங்கல்ல, நாளைக்கு பாருங்க மெதுவா கடிப்பானுங்க. என்னதான் இருந்தாலும் புத்தியை காட்டிட்டேன். என்னைக்குமே பிரஸ் மீட் கொடுக்காத நீயே, என்னைக்குமே இன்டர்வியூ கொடுக்காத நீயே, கரெக்டா எங்க அண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னு பேசுறியா அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. ஷோக்கு வரும்போது ஒரு ட்வீட் பார்த்தேன், 50 வயசுல ஒரு மனுஷன் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை அஜித் வாழ்ந்துட்டு இருக்காரு, 50 வயசுல ஒருத்தன் எப்படி வாழக்கூடாதுங்கிற வாழ்க்கையை விஜய் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதுதான் கரெக்ட். இது எதற்காக சொல்றேன்னா, ஒருத்தன் தப்பு செய்யறதுங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு சம்பவத்தால அதனுடைய அரசியல் எதிர்காலத்தை இழந்து போவது கிடையாது. அதிமுகவுக்கு கும்பகோணம் மகாமகம் மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு, வளர்ப்பு மகன் திருமணம் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் ஜெயலலிதா காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் சேர்ந்திருக்கு. திமுகவுக்கு ராஜீவ்காந்தி படுகொலை தொடங்கி எத்தனையோ மிகப்பெரிய பிரச்சனைகளை அது சந்தித்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டிதான் ஒரு கட்சி மீண்டெழும். ஒரு கட்சியுடைய பயணத்துல இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதெல்லாம் ரொம்ப நார்மல். இந்த விஜயுடைய தற்குறித்தனத்துடைய பிரச்சனைன்னு எதை பார்க்கிறேன்னா, இந்த ஒரு மாதம் கழித்து இதை தள்ளி நின்று விஜய் மீது எந்த காய்த்தலுவத்தல் இன்றி பார்த்தாலும் கூட, மற்ற கட்சிகளுக்கு இருந்த வரலாற்றில் நடந்த விவகாரத்துக்கும் இதற்குமான வித்தியாசம் என்னன்னா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை அட்மிட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக அதை விஜயும் ஊக்குவிக்கிறாரு. விஜயை தாங்கி பிடிக்கக்கூடிய ஊடகங்களும் ஊக்குவிக்கிறதன் மூலமா என்ன நடக்குதுன்னா, இந்த தப்புக்கு காரணமான அந்த சிவில் சென்ஸே இல்லாத கூட்டம், தற்கொலை கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறத இங்க உறுதி பண்றாங்க. கூட்டம் கூடுவதோ, மரத்து மேல ஏறுவதோ, கிடைத்த பக்கம் எல்லாம் நெருக்குவதோ, தவ்வுவதோ, சாக கிடந்தா கூட அவங்க மேல ஏறி நடப்பதோ இத்தனை பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஆபத்து நமக்கு விருப்பமான நடிகனான விஜயுடைய தலையில் போய் விடிந்திருக்கிறது. நாளை இப்படி ஒன்றை செய்துவிடக் கூடாது, நாம மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரணும்னா, முதல்ல விஜய்
தான் அந்த பொறுப்பை ஏத்திருக்கணும். விஜய் உள்ளபடியே உள்ளன்போடு அந்த மக்களை சந்தித்து இதற்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லியிருந்தா கொஞ்சமாவது இந்த ரசிக கூட்டத்தில் ஒரு 10%க்காவது நாம பண்ண சல்லித்தனத்துக்கு நமக்கு விருப்பமான நடிகை இங்க வருத்தப்படுறானே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். முதல் நிகழ்ச்சி திருச்சியிலேருந்து அவர் பேசக்கூடிய அந்த மரக்கடை பஜாருக்கு வந்தார் இல்லையா, நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம் லைவ். அந்த இதில் 2 ஹார்ன் அடித்து வண்டியை கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தா சீக்கிரம் போயிருக்கலாம். வேணும்னே வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவ்வளவு லேட்டாக அவர் வந்தார். இன்ச்சு பை இன்ச்சாக வண்டியை வேணும்னே நகர்த்தி வந்தாங்க. அதுவே வந்து ஒரு டாப் ஷாட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி 2 ஜீப்பு தான் போயிட்டுருக்குது. அந்த கூட்டம் வண்டி நிற்கிறனால அந்த கூட்டம் அந்த இடத்துல நிற்கிது. அது காட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு 4 ஹார்ன் அடித்து சீக்கிரமாக போயிருந்துருக்கலாம். இவர் அதாவது இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டுங்கிற நோக்கத்தோடய செயல்படக்கூடிய நபராக இவர் இருக்கிறாருங்கிறது தான் இவர் சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம். அது இத்தனைக்கும் பிறகு 41 பேர் மரணத்துக்கு பிறகு ஊடக விவாதங்களில் அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் வந்து பேசுகிறார்கள், கரூருக்கு ஏன் போய் நேரில் பார்க்கணினா மறுபடியும் கரூர்ல கூட்டம் பார்க்கறதுக்கு கூட்டம் கூடி 4 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அப்போ எவ்வளவு திமிரு இவர்களுக்கு இருக்கும். 41 பேர் இறந்த பிறகு அதே ஊரில் விஜயை பார்ப்பதற்கு கூட்டம் போட்டு நெரிசல் ஏற்பட்டு மீண்டும் சாவு நிகழும்னா அப்போ நடந்த சாவுக்கு விஜயோ இந்த கட்சியோ எந்த விதத்திலும் காரணம் இல்லைன்னு இவங்க திரும்ப திரும்ப பதிய வைத்த காரணத்தினாலதானே அது குறைந்தபட்சம் அந்த ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுனாலதானே மறுபடியும் அவன் கூடுவாங்கிற எண்ணம் உனக்கு வருது. அதை தாண்டி எவ்வளவு போய் சொல்றாங்க. சிபிஐ அனுமதி வாங்கணும், போலீஸ் அனுமதி வாங்கணும், திமுக அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. எவ்வளவு பொய்களை வந்து ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில் தமிழ்நாட்டு அரசியல் அதிமுக ஈவன் ஜெயலலிதா கூட ஒரு பெரிய பிரச்சனை நடந்து தன் மீது பழி விழும்போது அதை எப்படி கடந்து போவதுன்னு பார்ப்பாங்க, அதற்கு பதிலளிக்க பார்ப்பார்களே தவிர இந்த விஜய் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டம் போல பழியை மொத்தமாக தூக்கி எதிர்த்தரப்பில் வீசிவிட்டு அதையே கதறுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் இது மாதிரியான ஒரு சைக்கோத்தனமான ஒரு அரசியலை நாம பார்த்ததே இல்லை. இது என்ன ஆகுதுன்னா எந்த காலத்திலும் இவனுங்க திருந்தவே போறது கிடையாது. மீண்டும் 40 பேரோ 100 பேரோ இறப்பதற்கு காரணங்கள் அது பாம் டிக்லிங் ஆயிட்டே இருக்கும்பாங்களே, வெடிப்பதற்கு தயாரான பாமாக அது எப்போதுமே இருப்பதற்கான வாய்ப்பை தான் இங்க உருவாக்கி வைக்கிறாங்கிறதான் இவருடைய இந்த 1.5 மாத நடவடிக்கைகள் சொல்லக்கூடிய செய்தி. இந்த நேரத்தில் தான் இந்த திரையுலகில் இருக்கக்கூடிய இவருக்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஜித்துடைய இந்த பேட்டி வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏங்க இந்த ஆளு கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல இது வரைக்கும் மேடையில பேசினதெல்லாம் கூட்டினீங்கன்னா கூட இந்த ஒரு மணி நேரம் அஜித் பேசின அளவுக்கு சிவிக் சென்ஸோட அரசியலை பத்தி சமூகத்தை பத்தி பேசின நிமிடங்கள் வராது, கண்டென்ட் வராது. எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாம துபாயில உட்கார்ந்துட்டு ஒரு மனுஷன் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை இந்த திரை கவர்ச்சியால் நாடு அடையக்கூடிய இதனால இவங்க அடையக்கூடிய பாதிப்புகளை பத்தி 1 மணி நேரம் பேசுற நீ வாழ்க்கை முழுக்க பேச முடியுமா? பிரச்சனைக்கு காரணமான நீ இன்னைக்கு காலில் போய் விழுந்தேங்கிறத கூட திரைமறைவில் செய்யக்கூடிய நீ உன்னால ஏன் இப்படி வந்து மக்களை சந்தித்து கண்ணுக்கு கண் ஒரு செய்தியாளரை பார்த்து இதையெல்லாம் பேச முடியல? அஜித்தால பேச முடியுதுன்னா மடியில கனம் கிடையாது, எந்த பெருமையும் இல்லைங்க. டாப் ஸ்டார்ல ஒரு ஆளு எந்த பெருமையும் அது தனக்கு தேவையில்லைன்னு தட்டி விட்டு போறோம். உன்னால ஏன் தெரியுமா இந்த மாதிரி மீடியா முன்னாடி உட்கார்ந்து பேச முடியல? ஏனென்றால் பேசினால் நீ மாட்டிக்குவ. 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் இந்த விவகாரத்தை பத்தி உன் தரப்பு நியாயங்களை நீ பேசு அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆங்கர் எதுவுமே கேட்காமல் அமர்ந்திருந்தால் கூட 3வது நிமிடம் பொய்யை சொல்லி பெப்பர் பேன் முடிச்சு நீயே உன்னை நீ அம்பலப்படுத்திக்க இங்க மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி தான் உன்னால பேச முடியும். பேசி நீ மாட்டிக்குவேங்கிறதுனாலதான் நீ இப்ப வரைக்கும் வெளியே வரமான கரகம் காலில் விழுகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா காலில் விழுகிறத கூட வெளிப்படையாக செய்ய முடியாமல் திரைமறைவில் செய்ய எடப்பாடி கூட லைவ்ல அதை தவிர்த்தாரியா அதற்கூட செய்ய முடியாம திரைமறைவில் செய்யக்கூடிய லட்சணத்துலதான் உன்னுடைய அரசியல் இருக்குது. இது ஒரு பக்கம், அஜித் ஒரு பக்கம்னு வைத்தா ஒரு 50 வயது பொறுப்பான தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒன்று உதாரணம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு நீ உதாரணம் ஆகிட்டேங்கிறதான் இதுல தெரியக்கூடிய செய்தி. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்